ஆஸ்திரேலியாவோட முன்னாள் விக்கெட் கீப்பரான ஆடம் கில்கிரிஸ் உலகின் சிறந்த முதல் 3 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்கள் யாருங்கிறத தெரிவிச்சிருக்காரு. அதுல 1970களில் ஆஸ்திரேலிய அணிக்காக விக்கெட் கீப்பிங் செய்த ரோட்னி மார்ஷுக்கு முதலிடத்தையும் இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் தோனிக்கு 2வது இடத்தையும் கொடுத்திருக்காரு. அதே போல இலங்கை அணியோட முன்னாள் கேப்டன் சங்கக்காரா உலகின் 3வது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆடம் கில்கிரிஸ் தெரிவிச்சிருக்காரு. வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் டெஸ்ட் தொடர இந்தியாவில் ஒளிபரப்புவதற்கான உரிமையை எந்த நிறுவனமும் எடுக்கலன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வங்கதேசமும் பாகிஸ்தானும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடிட்டு வர்றாங்க. இந்த டெஸ்ட் தொடர் அடுத்த மாதம் 3ஆம் தேதி முடிவடையவிருக்கு. இந்த தொடருக்கான ஒளிபரப்பு உரிமையை யாரும் வாங்காததால இந்தியாவில் இந்த தொடரை பார்க்க முடியாது. தன்கிட்ட 15 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி நடந்துகிட்டாரோ அதே அணுகுமுறையில தான் இப்போதும் விராட் கோலி தன்னிடம் நடந்துக்கிறதா இந்திய அணி வீரர் பியூஷ் சாவ்லா நெகிழ்ச்சியோட பகிர்ந்திருக்கார். மேலும் விராட் கோலியோடு இணைந்து விளையாடிய நாட்கள் எல்லாமே நல்ல அனுபவமா இருந்ததாகவும் பியூஷ் சாவ்லா தெரிவிச்சிருக்கார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.